நாளிலே உம்மை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது விடியும் விடியும் என்று நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் அப்பா. கண் விழித்து பார்க்கும்போது முதலாவது என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தரிசிக்க வேண்டும். வாய் திறந்து நாங்கள் பேசுகிற முதல் வார்த்தை இயேசு என்று இருக்க வேண்டும். காது கொடுத்து கேட்கிற முதல் வார்த்தை இயேசு என்று இருக்க வேண்டும். தியானிக்க போகிறதான நபரும் இயேசுவை குறித்து தான் இருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய ஆலயத்திலே வருவது, உம்மை ஆராதிப்பது, உம்முடைய துதியை சொல்லி வருவது எத்தனை ஒரு மகிழ்ச்சி அப்பா. தகப்பனே, 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வாசப்படையிலே ஒரு நாள் வந்து காத்திருப்பது பெரிய மகிழ்ச்சி அப்பா. தெய்வமே, இந்த ஊடகத்தின் வழியாக யாரெல்லாம் உம்மை ஆராதித்து வருகிறார்களோ, உம்மை தரிசித்து வருகிறார்களோ, ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் தொட வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். கடந்த 6 வாரங்களாக 40 நாட்களாக நாங்கள் வெளியிலே செல்ல முடியாதபடி, தேவனுடைய ஆலயத்திற்கு வர முடியாதபடி சூழ்நிலை இருந்தாலும் பல வகையான அழுத்தங்கள், பல வகையான கேள்விக்குறிகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கதான் செய்கிறது. எல்லாவற்றுக்கும் என் தேவன் பதிலாக இருக்கிறீரப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் தொடர செய்வீராக. பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கார தூதனுக்கும் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உங்களுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எங்களை நடத்தி செல்கிறார்கள். எங்களோடு கொஞ்ச நேரம் கூட பேசுங்கப்பா. தியானிக்க போகிற இந்த தியான பகுதிகள் என் ஆண்டவரை உயர்த்துகிறதாக, எங்களுக்கு ஆண்டவரை பிரயோஜனமாக நன்மையை கொடுக்கிறதாய் காணப்படும். சிந்தனைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒருமுகப்படுத்தும் அப்பா. ஆசீர்வதியும். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் எரேமியா 23:23 படி என் தேவனாகிய கர்த்தர் உடனிருந்து தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஊடகத்தின் வழியாக என்னை காண்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தர்மியான நாளிலே நாம் தியானிக்க போகிறதான பகுதி, முதல் தேதியிலே வாக்குத்தத்த வார்த்தையாக நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கித்தேன். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் என்று சொல்லி, அதையே தொடர்ந்து நான் இன்றைக்கு வேறொரு கதாபாத்திரத்தை வைத்து தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் என்கிறதான தலைப்பிலே நான் சற்று நேரம் பேசும்படிக்காய் ஆசைப்படுகிறேன். அதை விளக்கி உங்களுக்கு சொல்லும் போது அதனுடைய கடைசியில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை இந்த மாதத்திலே உங்களால் பார்க்க முடியும். என் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குறதான தேவன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குறதான தேவன், இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து வருகிறோம். சூழ்நிலைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நாம் தான் சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த தேவனை தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியாய் இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதித்து வருகிறோம். எந்த சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலைகளையும் நாம்
உற்சாகம் பிடித்துக் கொள்ளுங்க, முன்னோக்கி செல்லுங்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அதை தியானியுங்கள். தேவன் நிச்சயமாக இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்கிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பெஞ்சமினையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறதே, இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறதே என்று சொல்லி அவர் புலம்புகிறதை இங்கு பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 40 நாட்களும் லாக்டவுன் பீரியடிலே நாம் வசித்துக் கொண்டு வருகிறோம். 40 நாட்களும் ஒரு புதிய ஒரு அனுபவம். வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற இந்த அனுபவம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவம் அல்ல, ஒரு புதிய அனுபவம். இன்னைக்கு உலகம் முழுவதும் எதிர்பார்க்காத ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சவாலிலிருந்து எப்படி மீண்டு வெளியிலே வருவது என்று சொல்லி தமிழகத்திலே நாளுக்கு நாள் இந்த வியாதியினுடைய ஆதிக்கம் சவால் கொடுத்து அதிகரித்து வருகிறது. மரணமும் கூடிக்கொண்டு வருகிறது. ஜனங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு காவல்துறையினர் திண்டாடி வருகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த 40 நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி நீங்களும் நானும் எதிர்பார்த்தோம். குறிப்பாக ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்கிறதான ஒரு ஏக்கம் உள்ளத்திலே நிரம்பிக் கொண்டிருக்கிறது, ததும்பிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி நீங்களும் நானும் எதிர்பார்த்தோம். யதார்த்தமாக அரசாங்கம் இன்னும் 2 வாரத்திற்கு இந்த நாளை தள்ளி போட்டு விட்டது. இன்னும் 2 வாரம் ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. பல போராட்டங்கள், போக்குவரத்து இல்லை, பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலரை பார்க்கும்போது இருந்த பணம் எல்லாம் செலவாகிவிட்டதே, இன்னும் அடுத்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு செலவு செய்வதற்கு பணம் இல்லை, என்ன செய்வது என்கிறதான ஒரு கலக்கத்தை உள்ளத்திலே காணப்படுவதை பார்க்கிறோம். மாணவர்கள் யோசிக்கிறார்கள், எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, பள்ளிக்கூடம் திறக்குமா திறக்காதா. அவர்களுக்குள்ளே ஒரு பயமும் இருக்கிறது, ஒரு கலக்கமும் இருக்கிறது. 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு எக்ஸாம் இல்லை, எப்ப நடக்கும் தெரியவில்லை. 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்லூரிக்கு எப்போ போவது, என்ன செய்வது, ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக மக்களுக்கு அநேக விதமான போராட்டமான ஒரு சூழ்நிலை. அவர்கள் நினைத்ததுக்கு எல்லாமே எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் நினைத்திருப்பார்கள், மே மாதத்திலே இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, மே மாதத்திலே என்னுடைய மகளுக்கு திருமணம் நடத்த வேண்டும், என் மகனுக்கு திருமணம் நடத்த வேண்டும், மே மாதத்திலே விடுமுறை வேதாகம பள்ளி இப்படி நடத்த வேண்டும், அப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் விடுமுறை நாட்களாக இருக்கிறபடினாலே அநேக காரியங்களை திட்டமிட்டு இருந்திருப்பார்கள். அவர்கள் திட்டமெல்லாம் இப்பொழுது எதிர்மாறாக நடக்கிறதை பார்த்து உலக உள்ளத்திலே ஒரு அழுத்தம் இருக்கலாம். பல வகையான சோதனைகளுக்குள்ளே அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். எனவே பணம் இல்லாத பணம் பற்றாக்குறை காணப்படுகிறது. எப்படி குடும்பத்தை சமாளிப்பது? வேலை செய்தால் தானே நமக்கு வருமானம், வேலைக்கும் போகவில்லை, வருமானமும் முடிந்து விட்டது என்கிறதான பல வகையான போராட்டத்தோடு கூட கவலையோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே நடக்கிறது எல்லாம் நீ நினைப்பதற்கு எதிர்மாறாக நடக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இவைகளையெல்லாம் உனக்கு அனுகூலமாக மாற்றக்கூடிய ஒரு தேவனை தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்திலே காணப்படுகிற காரியத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையை நடந்தாலும் சரி, நீ சந்திக்க நேரிட்டாலும் சரி, இயற்கைக்கு அப்பால் பட்டவராகிய ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கடைசி வாக்கு தத்துவம் இதுதான்.
சந்தேகமில்லை. இந்த 42:36 ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து அவர் சொல்லுகிறார், யோசேப்பும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான், அவருடைய நிலைமை என்ன என்று தெரியாது. இப்பொழுது நீங்கள் சிமியோனையும் நீங்கள் தொலைத்து விட்டு வந்து விட்டீர்கள். இந்த நேரத்தில் பெஞ்சமீனையும் என்னை விட்டு நீங்கள் அழைத்து செல்ல விரும்புகிறீர்கள். ஐயோ, இதெல்லாம் என் வாழ்க்கையிலே எதிர்மாறாக நடக்கிறதே என்று சொல்லி கலங்கும். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் நினைக்காத காரியங்கள் தான் நடந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி அவர் புலம்பி தவிக்கிறதை பார்க்கலாம். அப்படியானால் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் என்று சொல்லி கடைசியிலே தான் ஆண்டவர் செய்கிற அந்த கிரியைகளை நாம் பார்க்கும்போது அது நமக்கு பார்க்கும்போது தீமையாக தோன்றலாம். இதெல்லாம் என்ன என்று சொல்லி, ஆனால் தேவன் யாரிடத்திலெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில நடக்கிற அத்தனை காரியங்களும் நன்மைக்காக நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற, என் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த ஸ்தாபனத்தை தழுவினவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் 1:12 வசனத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பதை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோசேப்பு இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவருடைய மரணம் வரைக்கும் எல்லா காரியங்களும் நேருக்கு மாறாக தான் நடந்தது. ஆனாலும் அவர் கடைசியாக சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு நன்மைக்கு என்று சொல்லி. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அப்படி என்னதான் தீமை நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிறக்கும் போதே யாக்கோபு தன் சகோதரனுடைய காலை பிடித்துக் கொண்டு வந்தான். அவன் பிறக்கும் போதே அவருடைய சகோதரனாகிய ஏசாவுடைய காலை பிடித்துக் கொண்டு வருகிறான். மாத்திரமல்ல, அவருடைய பெயரிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அப்பாவுடைய அன்பை அவன் இழந்தவனாய் வாழ்கிறான். தகப்பனாகிய ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை அதிகமாக நேசிக்கிறான். அந்த இடத்திலும் தகப்பனுடைய அன்பை அவன் இழந்தவனாக தான் வளர்கிறான். அது மாத்திரமல்ல, காலப்போக்கிலே அண்ணனுடைய அன்பையும் ஆதரவையும் அவன் வெறுப்பையும் அவன் சம்பாதித்துக் கொண்டான். அண்ணனுடைய வெறுப்பை அவன் சம்பாதிக்கிறான். அப்பாவை ஏமாற்றி விடுகிறான்.
மகளை திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார். இதிலே ஒரு ஏமாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இதே வண்ணமாக அவன் சொந்த ஊரிலே இப்படி அவன் அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இவனை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தது நிமித்தமாக இவன் சூழ்நிலைகள் பெருக பெருக என்னுடைய மாமனாருக்கு பொறாமை வருகிறது. ஒரு நாள் இவனுடைய முகம் மாறுகிறது. அவன் அந்த தேசத்தை விட்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு புறப்பட்டு வருகிறான். வருகிறதான வழியிலே பின்பாக திரும்பி பார்க்கிறான். அவருடைய மாமா லாபான் ஒரு பெரிய பரிவாரத்தோடு இவனை விரட்டி வருகிறதை முன்பாக பார்க்கிறான். ஏசா 400 பேரோடு இவனை விரட்டி வருகிறான். தகப்பன் மரித்த பிறகு உன்னை கொண்டு போடுவேன் என்று சொன்னதான அந்த பயம் இவனுக்குள்ளே வந்துவிட்டது. முன்னும் பின்னும் பார்க்கும்போது பல போராட்டமான வாழ்க்கை, இவன் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. இப்பொழுது அவனுக்கு அவனுடைய சூழ்நிலையிலே அப்படி வருகிறதான வழியிலே அவன் அதிகமாக நேசித்த அவனுடைய மனைவி லேயால் மரித்து விடுகிறார். ராகேல் மரித்து விடுகிறதை பார்க்கிறோம். அவன் அதிகமாக நேசித்த அந்த மனைவியும் போய்விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பாருங்க, பல போராட்டம். அவனுடைய சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு தீமையாகவே நடக்கிறது. பிரியமானவர்களே, பயம் அவனுக்குள்ளே வந்துவிட்டது. இதை என்ன செய்வது என்று பார்க்கவில்லை. இந்த சூழ்நிலையில தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நன்றாக கவனிங்கள். அடுத்த நான் சில நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். அவன் சொந்த குடும்பத்தினர் மூலமாக வந்ததான தீமையை பார்த்தோம். இப்பொழுது மற்றவர்கள் மூலமாக இவனுக்கு வந்ததான தீமையை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் இப்பொழுது புலம்பி சொல்லுகிறதான வார்த்தை ஆதியாகமம் 42:36 அவன் சொல்லுகிறான். இப்பொழுது சொந்த பொருளை வந்து விட்டான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான தன் சகோதரர்களை விசாரித்து வரும்படிக்கு யோசேப்பை அனுப்பினார்கள். யோசேப்பை இவன் அதிகமாக நேசித்தான் யாக்கோபு. இப்பொழுது யோசேப்புடைய நிலைமை என்ன என்று தெரியவில்லை. காணாமல் போய்விட்டார். அந்த தேசத்திலே நாட்கள் ஓடுகிறது. தேசத்திலே அதிகமான பஞ்சம் வருகிறது. இப்பொழுது பஞ்சத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு பணம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, பொன் இருக்கிறது. ஆனால் ஆகாரம் இல்லை, உட்கொள்வதற்கு ஆகாரம் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பணத்தை கொடுத்து தூரத்தில் இருக்கிறதான எகிப்து தேசத்திற்கு சென்று நமக்கு ஆகாரம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். போய் திரும்பி வருகிறார்கள். வரும்போது சிமியோனை அந்த இடத்துல விட்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள், அப்பா அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். தகப்பனிடத்தில் சொல்லுகிறார்கள், அங்கு ஒருவரை நாங்கள் கண்டோம், அவன் இப்படியெல்லாம் செய்தான். உங்களுடைய தம்பி பெஞ்சமினை அழைத்து வந்தால் சிமியோனை தருகிறோம் என்று சொல்லி இப்பொழுதுதான் புலம்புகிறார். யோசேப்பும் போய்விட்டான், சிமியோனும் போய்விட்டான். இப்பொழுது பெஞ்சமினையும் நீங்கள் என்னிடத்திலிருந்து நீங்கள் கொண்டு போக நினைக்கிறீர்கள். நடக்கிறதெல்லாம் எதிர்மாறாக நடக்கிறதே என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நாம் செய்யாத தவறுகளுக்காக நாம் தீமையை அனுபவிப்போம். நாம் செய்யாத ஒரு தவறுக்காக தண்டனையை அனுபவித்திருக்கலாம். நாம் நன்மை செய்வோம், மற்றவர்கள் நமக்கு தீமை செய்வார்கள். இதுதான் இந்த உலகம். இதைதான் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த வகையிலும் சோர்ந்து போகாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:33 இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. உலகம் நமக்கு விரோதமாக தான் எழும்பும். இந்த உலகம் நமக்கு விரோதமாக தான் செயல்படும். பயப்படாதீர்கள். எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் அனுகூலமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இப்பொழுது யோசித்து பாருங்க, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவன் அதிகமாய் நேசித்ததான அவருடைய மனைவி ராகேல் மரித்து விட்டார். அதிகமாக நேசித்ததான யோசேப்பு இவனுடைய சமூகத்தை விட்டு வீட்டை விட்டு போய்விட்டான். துக்கம் நிறைந்தவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெயரிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அண்ணனிடத்திலே ஒரு பிரச்சனை, அப்பாவிடத்திலே ஒரு பிரச்சனை, இப்படி மாமாவிடத்தில் பல பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதான யாக்கோபு சொல்லுகிறான், என் வாழ்க்கையிலே நடக்கிறது எல்லாம் எனக்கு எதிர்மாறாகவே நடக்கிறது என்று சொல்லி. பயப்படாதீர்கள் அருமையானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த மே மாதத்தில் நீங்கள்
அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோமானால் சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேசும்போது அது நமக்கு அனுகூலமாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நானும் கூடிய என்னுடைய 34 வருட அனுபவத்திலே இந்த அனுபவத்தில் அநேக காரியங்களை பார்த்து தேவன் பேரிலே வைத்ததான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் உறுதிப்படுத்தி 59வது நிமிடத்திலே நன்மைகளை செய்து அவருடைய ஊழியத்தில் இன்றைக்கும் என்னை ஸ்திரமாக திடமாக வைத்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். எனவே அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எபிரேயர் 13:8 நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளையிட நிற்கும். யோபு 42:2 அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனவே இனி வரும் காரியத்தை சற்று நாம் சிந்தித்து ஆசீர்வாதமாக முடிப்போம். யோசித்து பாருங்க, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையிலே என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் 2 வித்தியாசங்கள் உண்டு, ஒற்றுமைகள் உண்டு என்று சொல்லி என்னாலே சொல்ல முடியும். யாக்கோபு என்று சொன்னாலே அவன் மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவன் என்றுதான் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதே வண்ணமாக நாமும் மற்றவர்களை நாம் அநேக சூழ்நிலை சந்தர்ப்பங்களிலே ஏமாற்றி இருக்கிறோம், வாங்கி இருப்போம், கொடுத்திருக்க மாட்டோம், சொல்லி இருப்போம், நாம் செய்ய மாட்டோம். இப்படி பல தொடர்பு நமக்கு இருக்கிறது. இப்படிதான் யாக்கோபு வாழ்ந்தார், மற்றவர்களை ஏமாற்றி அவன் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது. அடுத்த காரியத்திலே பார்க்கும்போது யாக்கோபு மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டார். மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு கடைசியாக எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் இருந்தோம் பயத்தோடு இருக்கிறான். நீங்களும் நாமும் கூட அப்படிதான். நாமும் கூட மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஒரு பயம் திகிலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி. பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். அவன் பெயரிலே ஒரு பிரச்சனை, அண்ணனிடம் அந்த வெறுப்பு, அப்பாவுடைய அன்பு இல்லாமல் போய்விட்டது. அவன் நேசித்ததான அருமையான மனைவி இல்லாமல் போய்விட்டால் இப்படி இந்த சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. யோசித்து பாருங்க, இப்பொழுது யாரை அவன் தொலைந்து விட்டானோ, யாரை இழந்து விட்டானோ அவனை தேடி செல்லக்கூடியதான ஒரு பாக்கியம் யோசேப்பை நோக்கி அவன் செல்லுகிறான். இப்பொழுது எகிப்துக்கு வருகிறான். அந்த இடத்துல நடக்கிறதான காரியங்களை பார்க்கிறோம். எகிப்திலே வரும்போது யோசேப்பை பார்க்கிறான், ஒரு மகிழ்ச்சி அடைகிறான். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, ஒருவேளை அவன் புலம்பிக் கொண்டிருந்தான், நான் யோசேப்பை இழந்து விட்டேனே என்று சொல்லி அவன் புலம்பி வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, ஆனால் நான் இன்றைக்கு ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், யாக்கோபு அன்றைக்கு யோசேப்பை அவன் இழக்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் பஞ்ச காலத்திலே யாக்கோபினுடைய குடும்பம் அடியோடு அழிந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனவே அன்றைக்கு ஒரே ஒரு தான் அதிகமாய் நேசித்ததான தன் குமாரன் யோசேப்பை இழந்ததன் நிமித்தமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு குடும்பமாக பிள்ளைகளாக அவர்கள் பஞ்ச காலத்திலே போஷிக்கப்படுகிறார்கள். யாரை இழந்தானோ அதே சூழ்நிலை அந்த மகனால் தான் இன்றைக்கு போஷிக்கப்படுகிறார்கள். ஒரு வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இதை இழந்து விட்டேனே, இதனால் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இன்றைக்கு வல்லமை உள்ளவராய்
இந்த மாதம் நமக்கு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் அனுகூலமாக இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு கூட இருந்து எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி கர்த்தரை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கால நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் வழியாக என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் அவர்களை கண்கூடாக என்னால் பார்க்க முடியாவிட்டால் என் சத்தத்தை அவர்கள் சமீபத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் முன்குறித்தீர் ஆண்டவரே. அந்த தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இந்த மாதமானது கலக்கத்தின் ஒரு மாதமாக, தேவைகள் மத்தியிலே நாங்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மாதமாக, இன்னும் இந்த மாதத்தை எப்படி நாங்கள் நடத்துவது என்று சொல்லி மன அழுத்தத்தோடு வேதனையோடு கூட முன்னோக்கி போகக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் விரும்புகிறதற்கும் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான காரியங்களை செய்து இந்த மாதத்திலே நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. வியாதியிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை செய்வீராக. கடன் பிரச்சனையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக ஆண்டவரே. குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளையும் நீர் நிறைவாக மாற்றி ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஊடகத்தின் மூலமாக ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக உடைய வேங்கை வாசல் அழுத்தம் கிறிஸ்துவ திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. கஷ்டத்தில் மத்தியிலே காணப்படுகிற